Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. ரொம்ப நாள் கூடவே இருந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் பிரிஞ்சு போகும்போது வர பிரச்சனையை தான் நம்ம எம்டினஸ் சிண்ட்ரோம்ன்றது சொல்கிறோம். பட் எல்லாருக்கும் அந்த கஷ்டம் இருக்கும். பட் மற்றவங்க வந்து இதான் ரியாலிட்டி, இதான் உண்மை, இது அவங்களோட கெரியர் க்ரோத், அவங்களோட லைஃபுக்காக எடுக்கிற ஸ்டெப்புன்றது புரிஞ்சுப்பாங்க. சில பேருக்கு அது ஒத்துக்கிறது கஷ்டமாக இல்லாமல் நம்ம மைண்டை எதில் செலுத்துறதுன்ற மாதிரி ஒரு ஐடியா ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடியே நம்ம யோசிச்சு வச்சிருக்கணும்னு சொல்கிறேன் நான். ஸோ டாக்டர் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் டாக்டர் மிதுன் பிரசாத். நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். இன்றைக்கி எம்டினஸ் சிண்ட்ரோம்னா என்னன்றது பார்க்க போகிறோம். அதாவது எம்டினஸ் சிண்ட்ரோம்ன்றது ஒரு 40 வயசுக்கு அப்புறம் பசங்க வந்து படிச்சுட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிறதா இருக்கலாம், இல்லை காலேஜ் முடிச்சுட்டு வேலை செய்கிறவங்க பண்ணுறவங்க வெளியூர் போகிறதா இருக்கலாம், இல்லை பேரண்ட்ஸு ஒரு ஸ்பவுஸ் ஆக்சுவலாக இறந்து போகிறதா இருக்கலாம், இல்லை சில்ட்ரன் வந்து பிரிஞ்சு அவங்கள விட்டு சண்டை போட்டு வேறு இடத்துக்கு போகிறதா இருக்கலாம். அதாவது ரொம்ப நாள் கூடவே இருந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் பிரிஞ்சு போகும்போது வர பிரச்சனையை தான் நம்ம எம்டினஸ் சிண்ட்ரோம்ன்றது சொல்கிறோம். ஸோ அந்த எம்டினஸ் சிண்ட்ரோம்ன்ற போது இப்போ சொன்ன மாதிரி வேறு வேறு ஸ்டேஜஸில் இருக்கிற பிரச்சனைகள் 60 வயசில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கலாம், 30 வயசில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கலாம், 40 வயசில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கலாம். யார் யாருக்கு ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வருதுன்னா அவங்களோட ஐடென்டிட்டி, அதாவது நான் யாருன்ற ஒரு விஷயத்த நம்ம குழந்தைங்கள வளர்க்குறது, குழந்தைங்கள மேலே கொண்டு வரதுன்றது தான் அதிகமாக செலுத்தியிருப்பாங்க. அவங்க அதை வச்சு தான் அவங்க லைஃபே போயிருக்குன்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் காலைல இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், ஏன்னா குழந்தைக்கு இத்தனை மணிக்கு ஸ்கூல் இருக்குது, இல்லை பையன் இத்தனை மணிக்கு காலேஜ் போவான், பையன் இத்தனை மணிக்கு வேலை போவான்றது பொறுத்து தான் அவங்களோட லைஃப் சைக்கிளே ஆக்சுவலாக ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த குழந்தைங்களை கொண்டு போய் குழந்தைங்களை படிக்க வைக்கிறத தாண்டி வேறு விஷயங்கள்ன்ற மாதிரி அவங்க லைஃப் டைமில் இருக்காது. ஸோ ரெகுலராக அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆக்சுவலாக நம்ம இந்த மாதிரி அவங்க அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் த கெரியர் இல்லை அடுத்த விஷயங்களுக்குன்னு போகும்போது ஒரு எம்டினஸ் வரும். இந்த எம்டினஸை தான் நம்ம எம்டினஸ் சிண்ட்ரோம்ன்றது சொல்கிறோம். கண்டிப்பாக வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் அவங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி அவங்க லைஃப் சைக்கிளையே அவங்கள சுற்றி அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கும் போது திடீர்னு அவங்க வேறு எதுக்கு போகும்போது கஷ்டமாக இருக்கும். பட் எல்லாருக்கும் அந்த கஷ்டம் இருக்கும். பட் மற்றவங்க வந்து இதான் ரியாலிட்டி, இதான் உண்மை, இது அவங்களோட கெரியர் க்ரோத், அவங்களோட லைஃபுக்காக எடுக்கிற ஸ்டெப்புன்றது புரிஞ்சுப்பாங்க. சில பேருக்கு அது ஒத்துக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட ஐடென்டிட்டி, நான் யாருன்ற விஷயத்த குழந்தைங்களோட கெரியர், குழந்தைங்களோட லைஃப் மட்டும் வச்சுக்காமல் அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது ரொம்ப கம்மி. ஸோ அவங்க போயிட்டாங்க இல்லை அப்படின்னு இருந்தாலும் நம்ம வேறு எப்படி நம்ம மைண்ட் ஆக்குப்பை பண்ணிக்கிறது, வேறு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றதை பற்றி ஒரு கிளியர் ஐடியா இருக்கணும். அப்போ தான் அவங்க பிரிஞ்சு போகும்போது பண்ணும்போதும் வந்து இவங்க வேறு ஸ்டெப்ஸ் எடுக்கிறது, இவங்க வேறு ஆக்டிவிட்டிஸ் செஞ்சு அவங்க மைண்டை டைவர்ட் பண்ணிக்கலாம். ஸோ யாரால வேறு விஷயங்களில் கவனம் செலுத்த முடியுதோ, யாருக்கெல்லாம் அவங்கள பற்றி இருக்கிற ஐடென்டிட்டி வேறு விஷயங்கள் இருக்கோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி வர பிரச்சனைகள் ரொம்ப கம்மி. இன்னொன்று, ஒரு இனிஷியல் டேஸில் ஒரு கஷ்டம் இருந்தாலும் அது என்ன காரணத்துக்காக நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ரியாலிட்டியை ஒத்துக்கிட்டு எவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு இதை ஃபேஸ் பண்ணுறது ஈஸி. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு எக்ஸ்டென்ட் தாண்டி, அதாவது வந்து அதை பற்றிய சிந்தனை ஜாஸ்தியாக இருக்குது, நம்மளால் ஒத்துக்க முடியல, ஏற்றுக்க முடியலன்னு இருக்கும்போது டிப்ரெஷன் மாதிரி சில விஷயங்கள் வரலாம். ஸோ அந்த டிப்ரெஷன் மாதிரி பிரச்சனைகள்னால தூக்க இன்மை வரதோ, மற்ற மனசு சம்மந்தமான பிரச்சனைகள் வரதோ, ஒரு இனம் புரியாத பதட்டம், ஒரு டென்ஷன், எரிஞ்சு விடுறது கூட இருக்கவங்க மேலே அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட சண்டைகள்ன்ற மாதிரி வரலாம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி அதை எப்படி கையாளணுன்றது கரெக்டாக எடுத்துக்கிறோன்னு இருக்கும்போது இதனால் ஏற்படுற பின்விளைவுகள் மற்ற விஷயங்கள்ன்றது நடக்காது. ஓகே, யூஸ்வலாக நம்ம வந்து ஒருத்தவங்களோட கல்ச்சுரல் பேக்ரவுண்ட், ஒருத்தவங்களோட சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், ஒருத்தவங்களோட எஜுகேஷன் பேக்ரவுண்டு வச்சு நம்ம அவங்க எப்படி ஆக்குபை பண்ணணுன்றது பண்ணிக்கலாம். ஜென்ரலாக சொல்லும் போது வந்து இப்போ ஒரு 60 வயசில் ரிட்டையர்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா மற்ற நேரத்தில் முன்னாடியே சில பேர் பிளான் பண்ணியிருப்பாங்க, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் இந்த ஒரு ஹாபி எடுத்துக்கிறேன், இல்லை இந்த ஒரு ஒர்க் நான் செய்ய போகிறேன். ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம மைண்டை எதில் செலுத்துறதுன்ற மாதிரி ஒரு ஐடியா ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடியே நம்ம யோசிச்சு வச்சுருக்கணும்னு சொல்கிறேன் நான். ஸோ அந்த லைஃப்பை அமைக்கும் போது பண்ணும்போது குழந்தைங்களோட வளர்ச்சி, குழந்தைங்களோட லைஃப் மட்டும் இல்லாமல் அவங்கவுங்களோட லைஃப், அவங்கவுங்களோட பிடிப்பு, இன்ட்ரெஸ்ட், அவங்கவுங்க ஹாபீஸுக்கும் நம்ம முக்கியத்துவம் தரணும். அதை பர்சியூ பண்ணுறதுக்கு ஒரு டைமாக இதை நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறேன் நான். ஏன்னா பசங்க இல்லைன்றது அதை இன்னொரு சைடில் பார்க்கும்போது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கம்மி, நமக்கு அதிகமான டைம் இருக்குன்றத நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்மளோட ஹாபீஸுக்குன்றது ஏற்ற மாதிரி எப்படி அமைச்சிக்கிறன்றது பார்க்கணும். ஒரு பார்க் போகிறதா இருக்கலாம், லைப்ரரி போகிறதா இருக்கலாம், புதுசாக ஒரு ஸ்போர்ட் கற்றுக்கிறதா இருக்கலாம், டான்ஸ் கற்றுக்கிறதா இருக்கலாம், வேறு ஒரு ரிசர்ச் பண்ணுறதா இருக்கலாம், வேறு புது செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், புது செட் ஆஃப் பீப்புளாக இருக்கலாம். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஃபேமிலிஸும் அதே விஷயங்கள் இருப்பாங்க, அவங்க ஷேர் பண்ணிக்கிறதோ பேசிக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க, புது ரிலேஷன்ஷிப்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தவங்களோட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி வேறு விஷயங்கள் ஏற்படுத்திக்கிறதுன்றது நல்லது. பசங்க வெளில போகிறதோ இல்லை அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னாடியே அதை பற்றி யோசிக்கணுன்றது பெட்டர். Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now.